ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு வச்சாங்க. ஒரே ஒரு மசாலா பவுடரும் வீட்டில் இருக்கிற மசாலா பவுடரையும் போட்டு செம்ம டேஸ்ட்டாகவும் செம்ம ருசியாக அரைச்சி வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான உப்பை போட்டாச்சுங்க. இது வரைக்கும் சேர்த்தாச்சு. சுடுதண்ணியில் எப்போவுமே புளியை ஊற வச்சு கரைச்சோம்னா நல்ல மைய கரைஞ்சிடுவாங்க. வடிகட்டி எப்போதுமே சேர்த்துக்கிட்டு அன்னபூர்ணா மீன் குழம்பு பவுடரை போட்டோம் பாருங்கள், வேறெல்லாம் இருந்துச்சு. உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த மசாலா வாங்கி போட்டு வைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மசாலாவை ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்பு கரைச்சி வச்சாச்சு. வாளி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் உரிக்க நேரம் இல்லைங்க, கெஸ்ட்டு வந்திருக்கிறதுனால பரபரப்பாக இருக்கிறதுனால பெரிய வெங்காயத்தை சேர்த்தாச்சு, பூண்டை சேர்த்தாச்சு, தேவையான தக்காளி, குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த மசாலா வதங்கிறது கொஞ்சம் உப்பை போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க மசாலா தண்ணியை ஊற்றி தேவையான தண்ணியை ஊற்றி தட்டை போட முடியும். நல்லா கொதிச்சோன்னே எண்ணெய் தெளிஞ்சு வர நேரத்தில் 4 மாங்காய் துண்டை இறக்கி விட்டு அப்படியே ஷீலாவை அப்படியே இறக்கி விட்டு கொத்தமல்லி தழை போட்டால் மணக்குதுங்க. வேறெல்லாம் இருந்துச்சு. உண்மையில் அவ்வளோ சூப்பராக